ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம OT7FFோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் கொடுத்துருப்பேன். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் சீனில் எப்படி முடிச்சிருந்தோன்னா, நீங்கள் கெட்ட கனவு அப்படியே முழிச்சிருந்துருப்பீங்க. அப்போது ஜேகே வயன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே வாஷ்ரூமுக்கு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்திருப்பாரு. சரி நீ போ, நான் இங்கேயே உனக்காண்டு வெயிட் பண்ணுறேன். என்ன இங்கேயே வா? இங்கே தான், நீ போ, உன்னோட வேலையை முடிச்சுட்டு வா. என்ன ஜேகே, நீ வெளில போனா தானே? ஏன் நான் இங்கே இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ப்ராப்ளம் தான், நீங்கள் ஃபஸ்ட்டு வெளில போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்க, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்களும் அவரே தான் பார்க்குறீங்க. அப்போ அவர் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு உங்கள்கிட்ட வர, நீங்களும் அப்படியே ஜேகேவே தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகேவும் உங்ககிட்ட உங்கள் கணத்தை பிடிச்சி அப்படியே உங்ககிட்ட நெருங்க, நீங்கள் உங்களை அறியாமையே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்க, அவரும் உங்ககிட்ட தான் அப்படியே நெருங்கிட்டுருக்காரு உங்களை கிஸ் பண்ண. அப்போன்னு பார்த்து, வயன் வயன் எங்கே போன அப்படின்ட்டு வெளிலேருந்து ஜின்னோட வாய்ஸ் தான். அதை கேட்ட பிறகு தான் நீங்கள் 2 ஸ்டெப் பின்னாடி போக, ஜேகேவும் ஜின்னா சரி ஓகே நீ போ, உன்னோட வேலையை முடிச்சுட்டு என்னை கூப்பிடு, நான் வரேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே வெளில வராரு. ஜின் என்னடா, நீ தான் இங்கே இருக்கியா? அப்போ வயன் எங்க? வயனை காணும்டா. வயன் ஒன்றும் காணாமலாம் போல, அவள் வாஷ்ரூம்குள்ளே தான் இருக்கா. அப்போ நீயும் வாஷ்ரூம்குள்ளேருந்து வந்த? அது அவள் வாஷ்ரூம் போகணுன்னு சொன்னான், அதனால தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி வாஷ்ரூம்குள்ளே வரையும் விட்டேன். ஓ அப்படியா, நான் பயந்துட்டேன் வயனை காணோன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் சேஃபாக தான் இருக்கா, நல்லா தான் இருக்கா. சரி அப்படின்ட்டு வெளில தான் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நீங்கள் ஜேகேவை கூப்பிட்றதுக்கு பதிலாக ஜின் அப்படின்ட்டு கூப்பிட, அப்போ ஜின் தான் ஜேகேவை முந்திக்கிட்டு அப்படியே முன்னாடி போகிறாரு. ஜேகே இவன் என்ன கூப்பிட சொன்னா, ஜின் எது கூப்பிட்டா இப்போ அப்படின்ட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டு தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜின்னும் போயிட்டு உங்களை அப்படியே கைத்தாங்களா கூப்பிட்டு வராரு. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. அவர் கோவத்தோட உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அவரை பார்க்காம, ஜின் நான் அங்கே உட்காரணும், இந்த வயன் அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டு பெட்டில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. ஏதாச்சும் வேணுமா வயன்? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு. எனக்கு தண்ணி வேணும். தண்ணியா? ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அப்படியே ஜின் அப்படியே ஓடி போய் உங்களுக்காண்டி தான் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாரு. இங்கிட்டு நீங்கள் ஐயோ இன்னும் தண்ணியாக வேற விட்டு போயிட்டாரே அப்படின்ட்டு நிமிர்ந்து ஜேகேவை பார்க்க, ஜேகே முறைச்சி பார்த்துட்ருக்காரு உங்களை. ஐயோ இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான்? இவனை கூப்பிடலன்றதுனால இப்படி பார்க்குறானா? இவனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்க. ஜேகேவும் உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி வராரு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக ஜின் வந்துற, ஐயோ இந்த ஜின் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேக்கு ஜின்னை பார்த்து கடுப்பாகுது. அதே மாதிரி தான் அவன் நின்றுட்டுருக்க. அப்போது ஜின்னு இந்த வயன் உனக்காண்டி ஹாட் வாட்டர் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு கொடுக்க, ஒரு நிமிஷம் நான் குடிச்சு ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜின் குடிச்சிட்டு, கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, இந்தா அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப சூடாக இருந்தால் நீங்கள் சுட்டுப்பீங்கல்ல, அதனால தான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து கொடுக்குறாரு. நீங்களும் அப்படியே அதையே தான் வாங்கி குடிக்கிறீங்க. இதை பார்க்க ஜேகிக்கு அவ்வளோ கடுப்பாது. ஸோ அவர் ஜின் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சரி ஓகேடா அப்படின்ட்டு ஜின் சொல்ல, அதுக்கப்புறம் ஜேகேவும் உங்களுக்கு செம்மையாக முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வயன் தூங்குறியா? தூங்கணும் தான், ஆனால் எனக்கு இப்போ தூக்கம் வரலையே. தூக்கம் வரலையா? ஏன் வயன்? தெரியல ஜின், ஒரு மாதிரி கெட்ட கனவு வந்துச்சு, அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்ட்டு சொல்கிறீங்களா? ஸோ அதுலேயே ஜின்னுக்கு புரியுது நீங்கள் எதை நினச்சிருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, சரி ஓகே நான் உன்னோட பக்கத்தில் தான் இருக்கேன், என் மேலே சாஞ்சு படுத்து தூங்க ட்ரை பண்ண, சரியா? நான் இங்கே தான் இருப்பேன், வேறு எங்கேயுமே போக மாட்டேன் வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அவரோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே தூங்குறீங்க. ஜின்னுமே அப்படியே உங்கள் மேலே சாஞ்சு அவருமே தூங்குறாரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்
ஆரம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கறதுக்காண்டி உங்கள் ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அங்கே ஓட்டிசோனோட அம்மா அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட பேர் வள்ளின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வள்ளி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஆரமோ அம்மா அப்படின்ட்டு கூப்பிட, டிடி அமைதியா வாடா, ஏன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜின் அங்கே உட்காந்த மாதிரியே தூங்க, நீங்கள் அப்படியே ஜின்னோட மடியில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு தான் அவ்வளோ நேரமாக வள்ளி நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஆரம்பம் பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு பார்க்குறாரு. ஸோ அப்படியே தான் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரும் அப்படி தான் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. அப்போது ஜேகே தான் லாஸ்ட்டாக வராரு. வந்துட்டு இதை பார்த்தோன்னே அவ்வளோதான், அவருக்கு இதை தாங்கிக்கவே முடியல. ஒரு மாதிரி ஜின் அப்படின்ட்டு கத்தி கூப்பிட்றாரு. டே ஏன்டா கத்துற, அவங்க தான் தூங்குறாங்கல்ல அப்படின்ட்டு சொன்னாலும் கேட்காம ஜேகே கத்துறாரு. ஸோ அப்போது நீங்கள் தான் ஃபஸ்ட் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு எல்லாரும் அங்கே நிற்கிறத பார்க்குறீங்க. இவங்கெல்லாம் இதுக்கு இப்படி நின்று பார்த்துட்ருக்காங்க அப்படின்ட்டு திரும்பி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தான் சின்னோட மடியில் தான் நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் ஓ இதுக்கு தானா ஜின் ஜின் எந்திரிங்க அப்படின்ட்டு நீங்களும் எழுப்ப ஜின்னும் அப்போ தான் எந்திரிச்சு பார்க்குறாரு. வயன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? நான் ஓகே தான், அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல அவரும் பார்க்குறாரு. என்ன குடும்பமே இங்கே நின்றுட்டுருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஓ வயனை பார்க்க வந்தீங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் கேஷுவலாக எந்திரிக்கிறாரு. அப்போது அவரோட அம்மா ஜென் அப்படின்ட்டு ஒரு மாதிரி குறும்பாக கேட்க, என்னம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உன்ட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. ஆனால் ஜின்னுக்கு ஒன்றுமே புரியாமல் அவர் என்ன பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நான் போய் ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு அவர் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிட்டாரு. ஸோ இங்கிட்டு எல்லாரும் அவங்கள திரும்பி பார்க்க, ஏன் ஏன் இப்படி எல்லாரும் பார்க்குறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. புரியுது புரியுது வயன் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு மாதிரி நம்பவே இல்லை நீங்கள் சொல்கிறத. ஆனால் எங்கிட்ட ஜேகேவை பார்த்தா அவர் உங்களை முறைச்சி தள்ளிட்டு இருக்காரு. இவன் எதுக்கு இப்படி முறைக்கிறான், நான் என்ன பண்ணிட்டேன்னு இவன் முறைக்கிறான்னு தெரில அப்படின்ட்டு நீங்களும் ஜேகே பார்க்குமே திரும்பவே இல்லை. அவருக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அவர் அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் ஜேகேவை பார்த்தாலே எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அவர் சொல்கிற பேச்சே கேட்காம தான் தெரிஞ்சிட்ருப்பீங்க. பட் மற்றவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறீங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ அதை தான் அவரால் ஏற்றுக்க முடியல. மற்றவங்க பண்ணுறதெல்லாம் இவளுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் பண்ணால் மட்டும்தான் இவளுக்கு அப்படியே வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு உங்களை. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்காங்க, எல்லோரும் கீழே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போது உங்களை ஜெய்ஹோப் தான் கூப்பிட்டு வராரு. வயன் பொறுமையா, உன்னால் நடக்க முடியலன்னா சொல்லு, உன்னை வேணா நான் தூக்கிட்டு போய் கீழே உட்கார வைக்கிறேன். இல்லை ஜெய்ஹோப் பரவாயில்ல, என்னால் நடக்க முடியுது, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி வயன் அப்படின்ட்டு உங்களை பக்குவமாக கீழே கூப்பிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாரு. அவரும் அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துக்கிட்டு, உனக்கு ஏதாச்சும் வேணா சொல்லு என்ன? ஓகே ஜெய்ஹோப். வயன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஓகேவா நீ? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா சொல்லு, டாக்டர்கிட்ட போகலாம். இல்லை டயாங், நான் நல்லா தான் இருக்கேன். வயன் நிஜமாவே நீ ஓகே தானே அப்படின்ட்டு ஜிம்மினும் கேட்குறாரு. நான் ஓகே தான் அப்படின்ட்டு நீங்களும் சொல்ல, சரி என்ன போக போக ரொம்ப அழகாயிட்டே போயிட்டுருக்க அப்படின்ட்டு உங்கள் காதுகிட்ட வந்து ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் அடப்பாவி ஒன்னா அப்படின்ட்டு முறைச்சி பார்க்குறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, ஓகே ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்றல, ஓகே ஓகே அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே அங்கிட்டு போய் உட்காராரு. திருந்தவே மாட்டான் இவன் மட்டும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சிம்மினை பார்க்குறீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள், எனக்கு ரூம்குள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல, இல்லை வயன் நீ ரெஸ்ட் எடு, எதுக்கு தேவையெல்லாம் வெளில போகிற அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. ப்ளீஸ் ஜின் கொஞ்ச நேரம் மட்டும் வெளியில் இதோ நம்ம கார்டனில் உட்காந்துட்ருக்கேன், வேறு எதுவும் வேணாம், கொஞ்ச நேரம் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகும், அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்ல. அப்போ சுகாவும், ஆமாம் ஜின் கொஞ்ச நேரம் தானே, நான் பார்த்துக்கிறேன் அவளை. ஆனால் நீ ஒர்க்குக்கு போகலையாடா? இல்லை எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் டியூட்டி இருக்குது, ஜேகே தான் கொஞ்சம் சீக்கிரம் போக வேண்டியது இருக்குது, ஸோ அவன் போவான், நான் வயனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல. ஜேகே ஏன்னா நான் போகணுமா அப்படின்ற மாதிரி தான் முழிக்கிறாரு. ஏன்னா
சுகாக்கும் ஒர்க் இருக்கு. ஸோ அதை ஜேகே மண்டல போட்டு விட்டுட்டாரு. ஸோ அதனால தான் ஜேகே ஒரு மாதிரி பார்க்க நீ பார்த்துப்பதானடா அப்படின்ட்டு சுகா சொல்ல ஜேகேவாலையும் எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இவருக்கு பிரதர் இல்லையா. ஸோ அதனால அவரும் ஓகே சுகா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வைனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்ல முடியாமல் பாவம் கிளம்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சுகா தான் அவங்கள கூப்பிட்டு வந்து அப்படியே அவங்களோட கார்டனில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவர் பாட்டில் அமைதியாக தான் இருக்காரு. நீங்களுமே அமைதியாக தான் உட்காந்துட்ருக்கீங்க. வயன் சொல்லுங்க சுகா. நான் கேட்டா நீ அதுக்கு பதில் சொல்லுவியா? கேட்டாவா? என்ன கேட்க போறீங்க? இல்லை இதுக்கு நீ ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நீ சொன்னால் நல்லாயிருக்கும். நான் உன்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் வயன். என்னது? அது நீ எதுக்கு இந்த முடிவெடுத்தேன்னு நான் கேட்கலாமா அப்படின்ட்டு கேட்க நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. ஏன்னா இந்த கேள்வி உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு தான் நீங்கள் பயந்துருப்பீங்க. பட் இப்போது சுகா கேட்குறாரு. சுகாக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், பட் ஈவன் உங்ககிட்ட இருந்து அதை தெரிஞ்சுக்கணும் தான் அவர் இப்படி கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே நடந்ததெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது. ஒரு மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ சுகா உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு வயன் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, ஓகேவா? ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் மறந்துடு. இது உன்னோட நியூ லைஃப், ஓகேவா? தேவையில்லாமல் நீ பழசெல்லாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டேன். நீ எதுக்கும் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகே வயன்? இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவர் உங்களை கூல் டவுன் பண்ணுறாரு. நீங்களுமே ஒரு மாதிரி டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஆமாம் நான் எதுக்கு பயப்படணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டு நீங்களுமே அதுக்கப்புறம் தான் கூல் டவுன் ஆகுறீங்க. அப்போது வயன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றா. நீங்களும் திரும்புறீங்க. ஸ்ருதி அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்டையே. ஏன்னா அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆனால் நீங்கள் முழிக்கிறதுக்காட்டிலையுமே அவள் கிளம்பி போயிருந்திருப்பா. ஸோ அதனால் இவ்வளோ நாள் கழிச்சு நீங்கள் இப்போ தான் உங்களோட ஃப்ரெண்டையே பார்க்குறீங்க. அப்போ அவளும் உங்களை வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு வயன் நீ நல்லா தானே இருக்க, சாரிடி நீ கண் முழிக்கிற வரையும் என்னால் இருக்க முடியல, அதுக்கப்புறமும் உன்னை வந்து பார்க்கலான்னு தான் நினச்சேன், பட் என்னோட சூழ்நிலை அப்படின்ட்டு சொல்கிறா. இட்ஸ் ஓகே, இப்போ வந்திருக்கல, உன்னை பார்த்ததே எனக்கு ஹாப்பி தான் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ சுகாவும் ஓ ஸ்ருதி எப்படிமா இருக்க? அண்ணா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறா. சரி ஓகே, அப்போ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, ஏதாச்சுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன் பக்கத்தில், சரியா? ஓகே அண்ணா. சரி ஓகே சுகா அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அதனால சுகாவும் உங்கள் 2 பேருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. அப்போது நீங்கள் வா இங்கே வந்து உட்காருவா அப்படின்ட்டு அங்கே இருக்க பெஞ்சில் உங்கள் ஃப்ரெண்டு உட்கார வச்சுட்டு நீங்களுமே பக்கத்தில் உட்காடுறீங்க. ஹே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு என்ன விஷயம் அப்படின்ட்டு நீங்களும் கேட்குறீங்க. இல்லை உன்னோட வீட்டில் எல்லாரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? முடிவா? என்ன முடிவு அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே புரியாமல் கேட்குறீங்க. இல்லை எல்லாம் நடந்துச்சுல அந்த விஷயத்தை பற்றி தான். வீட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தானே, ஸோ அதுக்கு அவங்க எல்லோரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க? என்ன பேசிகிட்டு இருக்க, அமைதியாக பேசு. இன்னும் என்னோடய வீட்டுக்கு எதுவுமே தெரியாது, நான் எதுவுமே சொல்லலை இப்போ வரையுமே அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா யாருக்குமே எதுவுமே தெரியாதா? ஆமாம், நான் யார்கிட்டையும் இப்போ வரையுமே எதுவுமே சொல்லலை. இப்போ கூட சுகா என்கிட்ட கேட்டார், பட் நான் இப்போ வரையுமே எதுவுமே சொல்லலை, நான் சொல்லவும் விருப்பப்படலை அப்படின்ட்டு சொல்கிறீங்க. இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கே தெரியுது. அப்போனா ஜெஹோப் யார்கிட்டையுமே சொல்லலையா? ஏன் அவர் இன்னும் சொல்லாமல் வச்சுருக்காரு அப்படின்ட்டு நீங்களே யோசிக்கிறீங்க. ஸ்ருதி என்ன யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை வயன் அப்படின்ட்டு அவளும் அமைதியாயிடுறா. அவளும் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா இப்போ சொன்னானா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு தெரில. ஸோ அதனால் அவங்க மறைச்சி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ நாங்களும் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்ட்டு தான் அவளும் அமைதியாக அதுக்கப்புறம் எந்த விஷயத்தையுமே சொல்லலை. அதுக்கப்புறம் அவளும் நீங்களும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பேசிக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்போ வயன் நீ எப்போ காலேஜ் வரலான் இருக்க? என்ன அது? இங்கே பாரு, நீ எதை பற்றியும் கவலைப்படாத சரியா? போன வாட்டி நான் உன் கூட இல்லை, உன் கூட இருந்திருந்தேன்னா உனக்கு இதெல்லாம் நடந்திருக்காது. நான் உன்னை அப்படியே விட்டுட்டும் போயிருந்துருக்கக்கூடாது. அதனால தான் நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்ட.
பட் இந்த வாட்டி நான் உன் கூடயே தான் இருப்பேன், என்ன நடந்தாலுமே நான் உன் கூட மட்டும்தான் வயன் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளும் உங்களை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஸோ இங்கே நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே சுகா தூரத்துலேருந்து அமைதியாக பார்த்துட்ருக்காரு. அப்போ தான் கரெக்டாக ஜேஹோப் வராரு. வந்துட்டு, ஏ சுகா, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வயன் கூட இருக்கேன்னு தானே சொன்னேன். வயன் கூட இருக்கேன்னு தான் சொன்னேன், பட் அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்கா பார்க்குறதுக்கு. என்ன அப்படின்ட்டு ஜேஹோப் அப்போ தான் பார்க்குறாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவருமே அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? இல்லை அவள் ஏதாச்சும் உண்மையாக சொல்லிட்டானா? இல்லை, அவள் சொல்ல மாட்டா. ஏன் சொல்ல மாட்டா? நான் தான் சொல்கிறேன்ல, அவள் எதுவுமே சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அவள் ஏதாச்சும் நம்மக்கிட்ட உண்மையாக சொல்லிட்டா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவள் என்ன ரியாக்ஷன் பண்ணுவான்னு அவளுக்குமே தெரியும். ஸோ அதனால் அவள் சொல்ல வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சுகா கரெக்டாக தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ஸோ ஜேஹோப்போ, ஓ அப்படியா, சரி ஓகே, சரி அது இருக்கட்டும், நீ ஏன் எப்படி இருக்க? அப்போ தான் ஜேஹோப், அதுவா சுகா, என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா, ஆனால் நான் அதுக்கு வேணான்னு சொல்லிட்டேன். அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவளை ரிஜெக்ட் பண்ண நினச்சி பாவம் ஃபீல் பண்ணியிருப்பா. ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்ல, என்னால் புரிஞ்சுக்க முடியுது, விடு. உன் மனசில் வயந்தானே இருக்கா, அவளை விட்டுட்டு எப்படி இன்னொரு பொண்ணை நீ போய் லவ் பண்ண முடியும்? என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அட்லீஸ்ட் நீ சீக்கிரமாக சொன்னியே, அதுவே நல்லது. இல்லைனா இன்னுமே அவளோட மனசில் உன் மேலே ஆசையை வளர்த்துருப்பா அப்படின்ட்டு சொல்ல, ஜேஹோப்க்கும் அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எங்கிட்ட மற்றவங்க எல்லாருமே ஒர்க்கு கிளம்பி போயிட்டாங்க. உங்களை பார்த்துக்கிறது உங்களோட அம்மாவும் உங்களோட அத்தையும் தான். அப்போது உங்களோட அத்தை வள்ளி, ஏ வயன் சொல்லு, இப்பயாச்சும் எங்ககிட்ட சொல்லு அப்படின்ட்டு கேட்க, என்ன சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் பதறீங்க. என்ன வயன், எதுக்கு இப்படி பதற? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி சொல்லு. நான் என்ன சொல்லணும்? உனக்கும் ஜின்னுக்கும் என்ன, 2 பேர் லவ் பண்ணுறீங்களா? என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஷாக் ஆகிட்டு கேட்குறீங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம், காலைல நீ என்னன்னா அவனோட மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்த. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு உங்கள் 2 பேருக்குள்ள? எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவேன், இட்ஸ் ஓகே. நாங்களே அப்படியே உனக்கும் இவங்க 7 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருந்தோம். ஸோ அதனால் நீ ஏன் யாரையாச்சும் லவ் பண்ணிட்டேன்னா அது இன்னுமே நல்லதாயிடும். ஸோ அதனால தான் நாங்கள் கேட்குறோம், சொல்லு. இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. ஏன் பொய் சொல்லாத. இல்லை, நான் சத்தியமாக பொய் சொல்ல. ஜின் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு அவரை பிடிக்கும். அப்புறம் என்ன? இல்லை, எனக்கு எல்லாருமே தான் பிடிக்கும். அதுக்கு நானே எல்லாரையுமே லவ் பண்ணுறேன்னு அர்த்தம்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கும் அப்போ ஒன்றுமே இல்லையா சே அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற வள்ளி அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்க, பின்ன என்ன வயனை நம்ம கூடயே வச்சுக்கலான்னு பார்த்தா இவன் என்னன்னா எல்லாரையும் பிடிக்கும்ன்றா. இன்னும் சொல்கிறதோ, வேணும்னா என் பொண்ணை உன்னோட 7 பசங்களுக்கும் கட்டி வச்சுறேன் அப்படின்ட்டு சொல்ல, நீங்கள் ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. உங்களோட அத்தை, இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? என்னோட பசங்க 7 பேருக்குமே என்னை கட்டி வச்சிடலான்னு நினைக்கிறேன் வயன். என்ன அத்தை, என்ன அத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? என்னால் எப்படி 7 பேரை மேரேஜ் பண்ணிக்க முடியும்? நீங்கள் என்ன கொஞ்சம் கூட மூலியே இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? வயன், சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? நாங்கள் சும்மா காமெடிக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம், இது எதுக்கு நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. அம்மா, எதில் விளாட்ணுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லையா? கிளம்புறீங்களா 2 பேரும் ஃபஸ்ட்டு வெளியில் அப்படின்ட்டு நீங்கள் கத்துறீங்க. இப்போ என்ன கேட்டுட்டோம் நீ இவ்வளோ கோவப்படுறா அப்படின்ட்டு தான் 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க, அவங்கள தனியாக விட்டுட்டு. நீங்கள் இவங்க வேற தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காடுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே வேற அவங்க சொன்னது தான் ஓடிட்டுருக்கு. 7 பேரையும் வயன் மேரேஜ் பண்ணிக்கிட்டானா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது, சீச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், தேவையில்லாமலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காத. உனக்கு 7 பேருமே பிடிக்கும், அதுக்கு நீ 7 பேரையுமே நீ லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை வயன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மண்டே பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள். ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கிட்டு ஜேஹோப் அப்படியே ஃபோனை பார்த்துட்டே எங்கேயோ ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போது
ஓகே ஓகே, ஆ புரிஞ்சுது, இந்த அட்ரஸ் தானே, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனில் பேசுகிறாரு. என்னன்னா அந்த சீனியர் இருக்கால அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் அந்த சீனியரை பார்க்கறதுக்காண்டி ஜேஹோப் காரில் போயிட்டுருக்காரு. ஸோ இங்கிட்டு அந்த சீனியர் அப்பாடி எல்லாரும் இப்போ அந்த இன்சிடெண்ட்டை மறந்துருப்பாங்க. நம்ம நாள்லேருந்து மறுபடியும் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு அவனோட ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஒரு வாரமாக அவன் வீட்டில் கூட இல்லை, வேற எங்கேயோ வெக்கேஷன்ற மாதிரி போயிட்டு இருந்திருப்பான். வீட்டில் இருந்தா கண்டுபிடிச்சி கூட வந்திருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றனால தான் அவன் அந்த மாதிரி போயிருந்திருப்பான். ஸோ அதே மாதிரி தான் அவனோட காலேஜ்லேயும் வெக்கேஷன் லீவுன்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருந்துருப்பான். ஸோ இப்போது ஓகே எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை பக்கம் போகலான்னு அப்படியே ரெடி ஆகிட்டுருக்கான். அப்போது ஓகே நீ அழகா இருக்கடா அப்படின்ட்டு அவனை பார்த்து அவன் பேசிக்கிட்டு அப்படியே திரும்ப அப்போது அங்கே நின்றுட்டு இருக்க பர்சனை பார்த்து யார் நீங்க அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆக நெக்ஸ்ட் சீனில் இப்போ அந்த சீனியரை அப்படியே சேர்ல கை கால் வாய் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் ம் ம் அப்படின்ட்டு பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே முன்னாடி இருக்க பர்சனை பார்த்து அங்க முன்னாடி வேற யாரும் உட்காரல, சுகாதா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஜேஹோப் தானே வந்துட்டு இருந்தாரு, இப்ப என்ன சுகா இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கும்ல. ஸோ ஜேஹோப் கார்ல இவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்துட்டு தான் இருந்திருப்பாரு. பட் அதுக்கெல்லாத்தையுமே சுகா இவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சி இவனை பார்க்க டைரக்டாவே வந்திருப்பாரு. அப்போ சுகாக்கு கோவம் இல்லாமலாம் இல்லை, மனசுக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்கு. இருந்தாலும் அவர் எப்பவுமே அமைதியா யோசிக்கிறவரனால தான் அதை எதுவுமே வெளிக்காமிச்சிக்காம அமைதியா இருந்திருப்பாரு. ஆனா இவனோட அட்ரஸ் எப்போ அவர் கைக்கு வந்துச்சோ அப்பயே இவனை ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தான் டைரக்டா பார்க்க வந்திருப்பாரு. அப்போ கூட மிரட்டி இவனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவனை சரண்டராக வச்சிடலாம் தான் நினைப்பாரு. பட் இவனை பார்க்க அப்படியே அவருக்கு கோவம் தான் வந்திருக்கும். ஸோ அதனால தான் இவனை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கட்டி வச்சு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கிட்ட அவனுக்கு சுகா யாருன்னே தெரியல, ஏன்னா அவன் இதுவரையும் சுகாவை பார்த்ததே இல்லை. ஸோ அதனால தான் யார் என்ன தெரியாமல் அவன் முழிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக ஜேஹோப் உள்ளே வருவார். டோர் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதனால அவன் டைரெக்டாகவே உள்ளே வந்துட்டு பார்த்தா அவனை கட்டி போட்டு அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தா சுகாவா, டி சுகா நீ இங்கே என்ன பண்ணுற? டோ இவனை பார்க்க தான் வந்தா அப்படின்ட்டு சொல்கிறாரு. இங்கிட்டு அவனுக்கு இவரா இது வயனோட, ஏன்னா அவனுக்கு ஜேஹோப்பையும் தெரியும். ஜேஹோப்பும் நிறையா தடவை உங்களை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்காரு, உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்கள் கூட எல்லாம் ஜாலியாக பேசியிருப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துருப்பான். ஸோ அதனால ஜேஹோப்பை தெரியும். இங்கிட்டு ஜேஹோப் சுகாவை தெரிஞ்ச மாதிரி பேசும்போது அவனுக்கு ஓ அந்த 7 பேரில் அப்போ இவனும் ஒருத்தனா அப்படின்ற மாதிரி தான் சுகாவை பார்க்குறான் அவன். ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டிலேருந்து சவுண்டு மட்டும்தான் கேட்குது, அந்த சீனியர் அலற மாதிரி. ஏன்னா என்கிட்ட ஜேஹோப்பும் சுகாவும் அவனை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. அவன் தலையில் மூக்கில் அப்படின்ட்டு ரத்தம் ஒழுகிட்டுருக்கு. அவன் ஏன் சார் இப்படி அடிக்கிறீங்க என்ன அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். ஏண்டா உனக்கு தெரியாதா, நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு ஜேஹோப் கேட்க, நான் என்ன சார் பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலை, என்ன நடிக்கிறியா நீ அப்படின்ட்டு கண்ணில் பலார்னு வராற. சார் மன்னிச்சிருங்க சார், நான் அது வேணும்னு பண்ணல, வயன் என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டா, என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதனால தான் ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சார். அதான் வயனுக்கு ஒன்றுமே ஆகலையே, அவன் நல்லா தானே இருக்கா? ஒன்றுமே ஆகலையா? அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என்னடா பண்ணுவ? ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்ட்டு அவனோட காலரை பிடிச்சி சுகா கேட்குறாரு. சார் மன்னிச்சிடுங்க சார், நான் வேணும்னு பண்ணல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு காலில் விழுக்காத குறையாதான் அவன் கெஞ்சிட்டு இருக்கான். சுகாக்கும் சரி ஜேஹோப்பும் சரி அவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவங்களுக்கு இவன் இப்பயே கொண்டுடலாமா அப்படின்ற மாதிரி தான் கோவம் வருது. இருந்தாலுமே அவங்க அமைதியாக அப்படியே நின்று ஒரு மாதிரி அவங்க கோவத்தை அவங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சார் ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ட்டு கெஞ்சுறான். உன்னை மன்னிக்க சொல்கிறியா? உன்னை பார்க்க எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? வயனை நாங்கள் அப்படி பார்த்து எவ்வளோ துடிச்சு போனோன்னு தெரியுமா? ஒன்னால் தான் அவள் சூசைட் அட்டன் பண்ணியிருக்கா. அவளால் ஒரு சின்ன அடியை கூட தாங்க முடியாது. ஆனால் உன்னால் அவள் அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ காயத்தில் அவள் படுத்துட்டு இருந்தா. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்துச்சு, உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாலாம் பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம், உன்னை ஃபஸ்ட்டு சமாதி ஆக்கியிருப்போம் அப்படின்ட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. சார் சாரி சார், ப்ளீஸ் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் அப்படின்ட்டு அவன் கெஞ்சிறத தவிர வேறு வழி இல்லை, அதனால கெஞ்சிட்டு இருக்கான். அப்போது
யாரோ வந்து அவனை எட்டிக்கிட்டு ஒரு முதிக்க அவன் அப்படியே சேரோட கீழே விழுந்து அந்த சேரு துண்டு துண்டா போச்சு. அவன் அப்படியே கீழே விழுந்து துடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஜேஹோப்பும் சுகாவும் யாருன்ற மாதிரி பார்த்தா அங்க நின்றுட்டு இருக்கிறது ஜேகே. ஜேகே பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டு பாக்குறாங்க. பட் ஜேகே செம்ம கோவத்தோட அந்த சீனியரை தான் பார்த்துட்டு முறைச்சிட்டு இருக்காரு. ஸோ ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட்ல எப்படி ஜேகேக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் எப்படி கரெக்டாக இங்கே வந்தார் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.